அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஷிஃப்ட். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் சூப்பரான டிஷ். இந்த டிஷ் கேஷ்யூ மட்டன் கறி. தேவையான பொருள்: மட்டன், பூண்டு, கரம் மசாலா, கொத்தமல்லி தூள். நான் யூஸ் பண்ணுறது வீட்டில் இருக்கிற குழம்புத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, இஞ்சி தனியாகவும் பூண்டு தனியாகவும் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் எடுத்து வச்சுருக்கேன். கடாயை சூடு பண்ணுறேன். ஒரு சிம்பிளான டிஷ்ஷுங்க இது. கடாய் சூடாகிடுச்சு. எண்ணெய் போட்டோம். நம்ம எடுத்து வச்சுருக்க கரம் மசாலா, சீரகம், மட்டன். இந்த டிஷ்ஷில் ஃபஸ்ட்டு நம்ம மட்டன் போடுறோம். காரணம் என்னென்னா, நம்ம குக்கரில் வேக வைக்கல, இந்த எண்ணெயில் தான் அந்த மட்டன் வேகுது. நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு போடுறோம். நல்லா கிளறி விடுங்க. அடுத்தது இஞ்சியோட பேஸ்ட்டு, அடுத்தது பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கம்மியான உப்பு, ஏன்னா மட்டன் வேகணும். ஒரு 3 பச்சை மிளகாய், நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி தழை, அடுத்தது மஞ்சத்தூள், குழம்புத்தூள் கொஞ்சம் கூடமாக போட்டுங்க. அடுத்தது கரம் மசாலா போடுறோம். நல்லா கிளறி விடுங்க. இது வரைக்கும் நம்ம தண்ணி ஆட் பண்ணல, இதுக்கப்புறம் தான் தண்ணி ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் குக்கரில் வைக்கிறதுல 3ல் 1 பங்கு தான் தண்ணி வைக்கணும். நல்லா தொக்கு மாதிரி வரும்போது நல்லா கிளறி விடுங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வருது. இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கிறோம். அந்த நேரத்தில் நம்ம உருளை எடுத்து மிளகு கையாலே இடித்து வச்சுங்க. இப்போ மட்டன் அருமையாக வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம முக்கியமான டிஷ்ஷு, அந்த முந்திரி போடுறோம். கருவேப்பிலை, சர்வ சுகந்தி இலை, நல்லா கிளறி விடுங்க. நுணுக்கி வச்ச மிளகுத்தூள் நல்லா கிளறி விடுங்க. ரொம்ப ஒரு சிம்பிளான டிஷ்ஷுங்க. மீதி இருக்கிற உப்பு போட்டுருங்க. ஏன்னா முன்னாடி அரை உப்பு தான் போட்டோம். தேவையான உப்பு போட்டாச்சு. நல்லா கிளறி விடுங்க. சூப்பரான டிஷ்ஷு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கேஷ்யூ மட்டன் கறி.